ஆதிபராசக்தியின் குழந்தையே, மகளே, மகனே, ஆதிபராசக்தி கதைப்பதைக் கேள் குழந்தாய். முழுமையாகக் கேள். முதலிலிருந்து முடிவரைக்கும் கேள். பணம் வீடு தேடி வர இம்மந்திரத்தை எவ்வாறு சொல்ல வேண்டும்? ஒரே ஒரு மந்திரம்தான் சொல்லப் போகிறேன். ஒரு சிறு மந்திரம். அம்மந்திரத்தை நீ சொல்வதன் மூலம் செல்வ வளத்தையும் வெற்றியையும் நீ பெருக்கிக் கொள்ளலாம். வெற்றியை அடைவதற்கும் செல்வ வளம் பெருகுவதற்கும் அம்மந்திரம் உனக்கு உதவும். எவ்வாறு, எத்தனை தரம், எப்படி சொல்ல வேண்டும், எப்படியான சூழ்நிலை இருந்து சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக இந்த ஆதிபராசக்தி வசிரஜி அருள்வாக்கு சேனலை முழுமையாக குழந்தாய். செல்வ வளம் பெருகுவனுமா? உனக்கு பல பிரச்சனைகள். பணத்தினால் நீ ஏமாற்று விட்டாய். உன்னிடம் இருந்த பணத்தை உன்னை சூழ இருப்பவர்களே, உனக்கு பிடித்தவர்களே உன்னை ஏமாற்றி விட்டார்கள். நீ என்ன செய்வாய்? நீ கொடுத்த பணத்தை திரும்பித் தரவில்லை. வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லை. உன்னால் ஒரு வீடு கூட வாங்க முடியவில்லை. எந்த வசதியும் இல்லை. பணம் திரும்பி கிடைக்க, பணம் வளம் பெருக, வெற்றியடைய, செல்வ வளம் கிடைக்க, செல்வம் பெருக, பணத்தை வீடு தேடி வர வைக்க இம்மந்திரத்தை நீ சொல்லலாம். அம்மந்திரம் என்ன என்பதை பார்க்கிறதுக்கு முன், ஆதிபராசக்தியின் குழந்தையே, பதிவினை முழுமையாக கேள். இந்த பதிவினை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை செய்துவிட்டு அம்மந்திரத்தையும் நான் சொல்லும் முறையில் சொல்லு. உனக்கு பிரச்சனையாயிலும் சரி, எனது இந்த பதிவில், இந்த வீடியோவில் இருக்கிற கொமானில் லைக் பண்ணிட்டு முழுமையாக பார்த்துட்டு 48 பேருக்காதும் பகிர்ந்து விட்டு கொமான் மூலம் உனது ஒரு பிரச்சனையை பற்றி எழுது. அதற்கான பரிகாரம், அதற்கான தீர்வு, இல்லாவிடில் அதுக்கு எந்த பரிகாரமும் இல்லாமல் உனது பிரச்சனை தீர்வு கிடைக்கும் என்பதை நான் எழுதுவேன், உனக்கான பதிலை. ஆனால் நான் சொல்வது போல செய்துவிட்டு எழுதும் குழந்தைக்கு மட்டுமே நான் பதில் எழுதுவேன். முழுமையாக பார்த்து 48 பேருக்கும் மேன் பகிரச் சொல்லுகிறேன். உனக்கு அவ்வாறான நல்ல மனம் இருக்கின்றதா என நான் தெரிந்து கொள்ளணும். மற்றவர்களும் நல்லா இருக்கணும். இந்த பதிவினை கேட்பதனால் அவர்களுக்கும் செல்வ வளம் பெருகும். இந்த பதிவினை கேட்டு நான் சொல்லப் போகும் மந்திரத்தை நான் சொல்லப் போகும் முறையில் கடைப்பிடித்து சொல்லும். எத்தனை நேரம் சொல்லணுமோ அத்தனை நேரம் சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் செல்வம் பணம் பெற வேண்டும், பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காகவே நீ பகிர வேண்டும். நீ மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்ற மனம் இருப்பவர்களுக்கே கடவுள் வெகு விரைவில் உதவி செய்வார். இதற்கான மந்திரத்தை பார்க்கிறதுக்கு முன் என்னுடன் தொடர்ந்து இந்த ஆதிபராசக்தியின் குழந்தையே, மகளே, மகனே, என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கிறதுக்காக பதிவின் வீடியோவின் கீழே இருக்கிற சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கனில் ஓல் வெள்ளைங்களை கிளிக் பண்ணுவாங்க. நான் போட போன அனைத்து வீடியோக்களையும் நீ பார்த்துக்கொள்ளலாம். இது வசிரஜி அருள்வாக்கு. எனது அன்பு குழந்தையே, ஆதிபராசக்தியின் குழந்தையே, அம்மனின் குழந்தையே, அம்மனை தினமும் கும்பிட்டு கொண்டிருக்கும் எனது குழந்தையே, உனக்கு நடக்கும் சோதனை அனைத்து நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கே அல்லிய, உனக்கு பிரச்சனைக்கல்ல. அம்மனின் பிள்ளையை, தனது பிள்ளையை இந்த தாயும் சோதிப்பதே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கே என்பதை மறந்து விடாதே குழந்தாய். உனக்கு வரும் பிரச்சனை அனைத்தும் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கே என்பதை புரிந்து கொள் குழந்தாய். உனது வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்காக நீ பல தடைகளையும் பல பிரச்சனைகளையும் தாண்டி கொண்டிருப்பதாக நினைத்துக்கொள். உன்னை நம்ப வேண்டும், அதே நேரம் கடவுளையும் நம்ப வேண்டும். அப்போதுதான் நீ நினைப்பது விரதம் என்றிருந்தாலும் சரி, மந்திரம் என்றாலும் சரி, தேவாரம் என்றாலும் சரி, நீ கடவுளை நம்பி மனமுருகி வேண்டினால்தான் கடவுள் உனக்கு அருள் புரிவார். ஒரு இடத்தில், அமைதியான இடத்தில் முதல் நீ உன் உடம்பையும் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக்கொள்.
எந்த கோபமோ தாபமோ எரிச்சல் பொறாமையோ எல்லாத்தையும் தவித்து விட்டு உன் மனதை ஒரு நிலைப்படுத்து. முதலில் நீ குடித்து நல்ல ஒரு சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டு அமைதியான, அது சாமி அறையாயம் இருக்கலாம், இல்லாதில் உனது என்ன இடம் என்றாலும் சரி, அமைதியான இடத்தில் போய் அமர்ந்து விடு. உனது மனதில் இருக்கும், உனது மூளையை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அடங்கி சகலகளா அடங்கி கடவுளிடம் மனமாற முதல்ல நினைத்துக்கொள். எனக்கு செல்வம் பெற வேண்டும், செல்வ வளம் பெருக வேண்டும், அதற்காக நான் இந்த மகாலட்சுமி தாயாரை நினைத்து மந்திரத்தை சொல்ல போகிறேன் என நினைத்து விட்டு அம்மந்திரத்தை சொல்லத் தொடங்கலாம். எவ்வாறு சொல்ல வேண்டும்? குறைந்தது 108 தரமாதும் சொல்ல வேண்டும். கூடுதலாக உனக்கு நாளு தொடக்கம் 6 மணி அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் சொன்னால் எல்லா தெய்வமும் உடனே அருள் புரியும். இல்லை என்றால் உனக்கு அந்த நேரத்தில் இயலாதென்றால் நோமல் நேரத்திலேயும் சொல்லலாம். ஆனால் அமைதியான இடத்தில் சென்று சொல்ல வேண்டும். எந்த இரைச்சலும் இல்லாத, உனது மூளையிலும் எந்த குழப்பமும் இல்லாத இடத்துக்கு சென்று கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின்னர் உனது மனதை ஒருநிலைப்படுத்தி மூளையை ஒருநிலைப்படுத்தி அம்மந்திரத்தை சொல்லத் தொடங்கினால் வெகு விரைவில் 108 திறன் சொல்லும் போது 1, 2, 3 நாள் இல்லாட்டி நீ எவ்வளவு வெகு விரைவில் நான் கடவுளையும் உன்னையும் நம்பி சொல்லி முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரம் கடவுளையும் நம்பினால் நீ எவ்வழியில் சென்றால் பணம் பெறும், நீ இவ்வழியில் சென்றால் பணத்தை ஈர்க்க முடியும் என காட்டுவேன். நீ நிற்கலாம், எனக்கு பணத்தை உழைக்கும் அளவுக்கு என்ற சக்தி இல்லையம்மா, நான் எந்த விதத்திலும் எனக்கு முடியலையம்மா, தடைகள் பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து இருக்கின்ற பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் நீக்கி நீ வாழ்க்கையை ஜெயிக்க கடவுள் வழிகாட்டுவர். இல்லாவிடில் உன்னால் முடியாது, நீ படுத்துத்தான் இருக்கிறான்டா, நீ படுக்கையில் இருந்து கொஞ்ச நாள் எழுந்துருவாய். அது நேரம் படுக்கையில் இருக்கும் போதும் ஏதோ ரூபத்தில் உனக்கு காசு வந்து கொண்டே இருக்கும், நீ மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது என்பதை மறந்து விடாதே. ஆதிபராசக்தியின் குழந்தையே, அம்மன் ஒரு நாளும் குழந்தைகளை கைவிடுவதில்லை என்பதை தெரிந்து கொள். தனது பிள்ளைகளை சோதிப்பால் அது வாழ்க்கையில் ஜெயிக்கவே ஒழிய நீ துவண்டு போவதற்கோ இல்லை என்பதை புரிந்து கொள். இம்மந்திரத்தை நீ தூய்மையான மனதுடனும் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து அமைதியான இடம், மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அழகான ஆழமான நம்பிக்கையுடன் கடவுளிடம் அழகான ஒரு பற்று வைக்கணும். கடவுளை நம்ப வேண்டும். மந்திரத்தின் மீது நீங்கள் வழிபாடும் தெய்வத்தின் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். எண்ணிக்கை தினம் 108 முறை உங்களுக்கு வசதியான எண்ணிக்கையிலும் உச்சரிக்கலாம். ஜெப மாலை, அதாவது உத்திராட்ச மாலை பயன்படுத்துவது எண்ணிக்கையை எளிதாக்கும். 108 தருந்தன் சொல்ல புரண்டிட்டு 208 இல்லாட்டி 105 இல்லாட்டி 99 சொல்லி முடித்து விடுவேன். ஆகவே உருத்திராட்ச மாலையில் எத்தனை 108 தரம் என்பதை எண்ணி பார்த்து சொல்லிக் கொள்ளலாம். பயன்படுத்துவது எண்ணிக்கையை எளிதாக்கும். இல்லாட்டி பூவை 108 பூவை எடுத்து வச்சுட்டு ஒரு அம்மனின் படத்தை எடுத்து வச்சு கொண்டு அந்த பூவை ஒன்றாக போட்டும் அம்மந்திரத்தை சொல்லிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மந்திரம் ஒவ்வொரு சொல்ல கண்ணை மூடிக்கொண்டு மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு வெளியிழுத்து உள்விட்டுட்டு அம்மா எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள் என்று ஒரு நிலைப்படுத்திட்டு எனக்கு கிடைக்கும், கிடைக்காது, அது நிலையில தான் கிடைக்கலாம், என்னென்ன நம்பிக்கையே இல்லை, அப்படியெல்லாம் நீ நினைத்து கொண்டு கும்பிட்டா நாம் கிடைக்காது. கிடைக்கும், நடக்கும், என்னால் முடியும், நான் வாழ்க்கையில் உயர்வேன் என்ற முயற்சியினாலும் கடவுளின் துணையினாலும் நான் வாழ்க்கையில் எனக்கு இந்த பக்கத்தால் போனால் பிரச்சனை என்ற கடவுள் சுட்டி காட்டுவேன். நீ செல்லும் பாதை பிழை, தடைகளை ஏற்படுத்துவ, நீ செல்லும் பாதை சரி, இன்னும் மேலே செல் என்பதை கடவுள் உணர்த்துவ. தடைகளை தாண்டி நீ ஜெயிக்க கடவுள் உன்னுடன் துணையா இருப்ப. அதே நேரம் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பணத்தை வர வைப்ப. ஆனால் உனது முயற்சியினால் வரும் பணம் உனக்கு நிலையாக மென்மேலும் முன்னேற உதவும். மற்றவர்கள் உனக்கு பணம் தருவதற்கு நீ சொல்லலாம், ஆனால் அது நிரந்தரம் இல்லை என்பதை நீ நினைத்துக்கொள்.
ஒருவரின் நடுவையும் ஒருவரின் கையை பிடித்து கொண்டு வழிநடத்தி செல்ல மாட்டார்கள். நீயே தான் வழிநடத்தி சென்றால் உன்னை நம்பி நீயே முயற்சி செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதற்கு கடவுளும் துணை இருக்க கடவுளை கும்பிடணும் என்றால் நீயே முயற்சி செய்து முன்னேறலாம் தான் நினைக்கலாம். ஆனால் நீ முயற்சி செய்தால் உன்னை ஏமாற்றுவதற்கு உன்னை சுற்றி வர இருப்பார்கள். அப்படியானவர்கள் ஏமாற்ற வரும்போது அதிலிருந்து காப்பாற்ற அந்த ஆதிபராசக்தி உனக்கு துணையாக இருப்பார். உனக்கு வரும் பிரச்சனைகளை நீக்க, உனக்கு இது செல்லும் வழி பிழை என்ன உணர்த்துவதற்கு தடைகள் ரூபத்திலோ ஏதோ ரூபத்தில் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்ற. நீ அதை உணர வேண்டும். உணரும் பக்குவம் உனக்கு வர வேண்டும் என்றால் மந்திரங்கள் தான் தேவை. புரிந்து கொள் குழந்தாய், மகளே, மகனே. தியானம், யோகா போன்ற நமது மனதை ஒருநிலைப்படுத்தி பல தீய சிந்தனைகள், தீய எண்ணங்களை இல்லாமல் ஒழிக்கும். ஆன்மீக ரீதியான பயணங்கள் உனக்கு துணை நிற்கும். உனது மனம் மற்றவரிடம் எரிச்சல் பொறாமை கொள்ளாது. நானே உழைத்து நானே முன்னேறுவேன். எனது மற்றவர்களின் பொருள் எனக்கு தேவையில்லை, மற்றவர்களின் செல்வம் எனக்கு தேவையில்லை, நானே செல்வேன் என்றால் அது ஆணவம் இல்லை. அது நீ உண்மையில வைத்திருக்கும் நம்பிக்கையும் கடவுள் உனக்கு துணையாக இருப்பான். நான் வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்டாலும் நான் மலை உச்சியை சென்றே அடைவேன் என்ற உனது வைராக்கியம், உனக்கு நம்பிக்கையை கடவுள் கொடுக்கின்ற. நீ உண்மையில் நம்புகிறாய், அதுதான். ஆகவே மந்திரத்தை பார்க்கலாம். மந்திரங்களை உச்சரிக்கும் உங்கள் நோக்கம் பணம், வீடு தேடி வர வேண்டும் என்ற எண்ணம் மற்றும் நேர்மறை ஆற்றலை மனதில் பதிய வைக்க வேண்டும். பணம் வருமா? இல்லாட்டி கடன் தீரோணும் என்று நிற்காது. கடன் தீரோணும்னா கடன் மட்டும்தான் தீரும், திரும்பியும் கடன் தரும். நான் கடன் வாங்கியாதும் கட்டணும், யாராவது கடன் தரணும் நினைச்சு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கடன் வாங்கித்தான் கட்டுவீர்கள். கடன் ஆகி கொண்டே இருக்கும். ஆகவே பணக்காரராகணும், செல்வ வளம் பெருக வேண்டும், நான் வீடு வாட்டணும், நல்ல நிலைக்கு வர வேண்டும், எனது முயற்சி நான் முன்னேற வேண்டும், அதற்கு நீ துணையாக இருந்தால் மட்டும் காணாது நான் வாழ்க்கையில் ஜெயிக்க நீ எனக்கு துணையாக இருக்கணும், வெறும் பிரச்சனைகளை நீக்கி வையும் என்று கும்பிடு. உனக்கு பிரச்சனை வரும் நேரத்திலும் சரி, பிரச்சனை வரும் நேரத்தில் மட்டும்தான் மக்கள் எல்லாரும் கும்பிடுகிறீர்கள். பிரச்சனை வராத நேரத்திலும் கடவுளை கும்பிடுங்கள். எந்த நேரம் கடவுளை கும்பிட்டால் உனக்கு பிரச்சனை மட்டும் இல்லை, எதுவுமே எந்த பிரச்சனையுமே வராது. உன்னை சுட்டி இருக்கு நேர் எல்லாம் நீங்கி நேரான பாசிட்டிவ், நேரான எண்ணங்களும் நேரான செயற்பாடுகளும் உன்னை சுத்தி நல்ல நிலைமைகளும் நல்லவர்களும் உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள். உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதெல்லாம் நீ மற்றவர்கள் யார் நல்லவர் யார் கூடாதவர், இந்த வழியில் சென்றா நல்லதா, இந்த வழியில் சென்றா நல்லதா, இது இந்த தொழில் நல்லதா, இந்த தொழில் நல்லதா என்பதையெல்லாம் நீ தெரிவு செய்வதற்காக நான் பிரச்சனை. இதனால நீ இழக்கிறாய் என்றாலும் வாழ்க்கையில் இன்னும் நீ முன்னேறுவாய், நல்ல நிலைக்கு செல்லுவாய். உனக்கு பிரச்சனை வரப்போன்றா முதலே கடவுள் உனக்கு சுட்டிக்காட்டி தடைகளை ஏற்படுத்தி என்பதை நீ நினைத்து பார்த்தால் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நடந்து வந்த பாதை தன்னை திரும்பி பார்க்க வேண்டும். நடந்ததை யோசித்து பார்த்தால் கடவுள் உனக்கு தடை விட்டிருக்கிற, நீ அதையும் தாண்டி நீ வந்து விட்டாய், அதனால பிரச்சனையை சிக்கிக் கொண்டாய் என உணர்வு கொண்டு வாய் குழந்தாய். சரி, நாங்கள் பார்க்கலாம் என்ன மந்திரம் என்பதை பார்க்கலாம். நேரான எண்ணம் வேண்டும், கடவுள் மேல நம்பிக்கை வேண்டும், நடக்கும் என்று நம்பணும். உன்னையும் நம்பு, கடவுளையும் நம்பு, முயற்சியையும் விடாது. அதே நேரம் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், செல்வம் வரணும். இல்லை எனக்கு இப்ப கணக்க பணம் பிரச்சனை இருக்கின்றது என்றால் பணப்பிரச்சனை நினைக்காதே. அதான் சொல்றேன், எதிர்மறையான நெகட்டிவான எண்ணங்கள் வேண்டாம். கடன் பணப்பிரச்சனை என்னை சுற்றி காசு தொல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டுவேன். எல்லாம் இருக்கின்றது, நான் இன்னும் நல்ல நிலைக்கு வருவோம், கடவுள் எனக்கு எல்லாத்தையும் தருவேன், நான் நல்ல நிலைக்கு வருவேன் என்று நினைக்கும். நேரான எண்ணம் கொள்ள வேண்டும். செல்வம் வரும், வந்துட்டது, நான் நல்ல நிலைக்கு வந்துட்டேன், செல்வம் வரும், செல்வம் அதிபதியாவே நான் நல்ல நிலைக்கு செல்வத்தை உழைச்சி நல்ல நிலைக்கு வருவது மட்டும் இல்லாமல் நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன் என நினைத்துப்பேன். அதே நேரம் முழுமையாக பார்த்துட்டு பகிர் மற்றவர்களும் பார்த்து அவர்களும் இவ்வாறாக மாற வேண்டும். மாற மட்டுமில்லாமல் செல்வ வளம் பெரியினா மட்டும் காணாது மற்றவர்களுக்கும் உதவணும் என்ற மனம் இருந்தால்தான் கடவுள் உதவுவார் என்ற மனநிலை வர வேண்டும். தியானம் ஒருவரை மனதினையும் உடலையும் ஒருநிலைப்படுத்த உதவும். யோகா போன்றன அமைதிப்படுத்த உதவும். கடவுளிடம் மெய் அன்போடும் பிறரிடம் மெய் அன்போடும் பழகி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கான வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். சரி,
செல்வ வளம் பெருக நீங்க என் மந்திரத்தை சொல்ல வேண்டுமோ அம்மந்திரத்தை பார்க்கலாம். என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்து என்னுடன் தொடர்ந்து வானது வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்த்துக்கொள். ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக. 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 இந்த மந்திரத்தை 108 முறை இல்லாட்டி 1008 முறை முடியல என்றால் 108 முறையாவது ஒவ்வொரு நாளும் சொல்லவும். வெள்ளனையும் பின்னேரம் நேரம் தான் சொல்லலாம். இல்லாட்டி ஒரு நேரமான வேலைக்கு போறோம்னா விடிய காத்தாலையோ இல்லாட்டி போயிட்டு வந்து பின் மாலை பொழுதுலையோ நீ சொல்லிக்கொள்ளலாம். கடவுள் கோயில்ல தான் சென்று சொல்ல வேண்டும் என்று இல்லை, உனது வீட்டில் எங்கேயாலும் வளவுக்குள்ள போயிருந்துன்னு சொல்லிக்கொள்ளலாம். அமைதியான இடத்திலிருந்து இல்லாட்டி சாமியரையை பூட்டிட்டு இருந்துன்னு சொல்லலாம். இல்லாட்டி அதிகாலையில் எழுந்தால் பெரிதாக எல்லாரும் நித்திர ஒளிவினா ஒரு ஒருக்கு போறாமான இடத்தில் போய் அமர்ந்து விடு. 4 தொடக்கம் 6 மணிக்கு குளித்து கிழித்து புத்தாடை அணிந்து நல்ல ஒரு நிலையில் அமைதியான நிலையில் இருந்து கொண்டு ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக. மகாலட்சுமி, ஆதிபராசக்தி, அம்மன், அகிலாண்டேஸ்வரி எல்லாமே அம்மன் தான். ஒரு பெண் தெய்வம் தான். ஒரு பெண் தெய்வம் இறக்கப்படுபவள் கூட. நீங்கள் மனமுருகி வேண்டினால் பெண் தெய்வம் வெகு விரைவில் இறங்கி உங்களுக்கு செல்வ வளம் கிடைக்கும். அது நீங்கள் கடவுளை நம்பி ஒருநிலைப்படுத்தி மனதினை ஒருநிலைப்படுத்தி எந்த பிரச்சனையெல்லாம் கும்பிட்டுட்டு போய் வேற யாரையும் பிரச்சனை பட்டு கொண்டிருந்தீங்கன்னா கிடைக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனம் வேணும். அதுக்காண்டி கூட இருக்கிற முழுக்களையும் தூக்கி கொடுத்துட்டு எல்லாம் இழந்துட்டு நம்ம உதவி செய்யிட்டு நீங்கள் அந்த உதவி இல்லை. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். உங்களோட பணம் இல்லை இல்லாட்டி உங்களோட ஒன்றும் இல்லை இது இல்லை அதையும் தூக்கி கொடுத்துட்டு கடன் வாங்கியாலும் கொடுக்குற நிலைக்கு போகாதீர்கள். உங்களுக்கு மிஞ்சியே தானமும் தருமம். ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக. 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 விளங்காதவர்கள் திரும்பவும் முழுமையாக கேட்கலாம். 48 பேருக்காதும் பகிரும் மனம் வேண்டும். எல்லாருக்கும் பொறுமை வேண்டும். அதற்றது நம்பிக்கை வேண்டும். வெகு விரைவில் சில பேருக்கு 1-2 நாள்ல, சில பேருக்கு அண்டைக்கு கூட இந்த வீடியோ இட்டு வைத்து 1 மணி நேரத்திற்கு கூட கிடைக்கலாம். சில பேருக்கு 1 கிழமையோ 1 மாதமோ கூட ஆகலாம். நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும், நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும். ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக. ஆதிபராசக்தியே சரணம். அகிலாண்டேஸ்வரியே ஈஸ்வரியே அம்மா குங்குமச்சாரி செல்வ வளம் பெருக வேண்டும். மகாலட்சுமி தாயரே சரணம். ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமகண்ட அந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லவும். ஒருநிலைப்படுத்தி தூய்மையான மனநிலையில் தூய்மையான ஆடை அணிந்து வீட்டையும் வீட்டுச் சூழலையும் தூய்மையாக வைத்திருங்கள். அப்பதான் மூதேவி வராம சீதேவி வீட்டுக்குள் மகாலட்சுமி காலெடுத்து வைப்பார். வீட்டுக்குள் தூசி துணிக்கை குப்பையாக வைத்துக்கொண்டு மகாலட்சுமியை வாவாண்ட வரமாட்டார். சரியா? உங்களோட மனத்திலையும் அழுக்குகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை திட்டிட்டு வந்திருந்து கொண்டு கும்பிடக்கூடாது. அல்லாட்டி போய் திட்டிக் கொண்டு சண்டை பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஓம் க்ரீம் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி கொள்வோம். ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக. ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக. ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை மனம் உருகி சொல்லுங்கள். ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக. ஆதிபராசக்தியே சரணம். ஆதிபராசக்தியே போற்றி.